இதுதாங்க நம்மளோட கொடை. இப்போலாம் பார்த்தீங்கன்னா வெயில் எப்போ அடிக்குது, மழை எப்போ போயின்னு தெரியலையா. ஸோ அதனால் கொடையை எப்போவுமே பேக்கில் போட்டு வச்சுருந்தேன். இன்றைக்கி சரியான மழை அடிச்சுட்டு எடுத்து யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன். இந்த மாதிரி வந்து பயங்கரமாக நஞ்சு போயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ தான் ஒரு ஐடியா வந்துச்சு, எப்படா இதை வந்து சேஃப்டி பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதுக்காக 5 மினிட்ஸ் இல்லைங்க, 1 மினிட் ஒரு கிராஃப்டில் வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு சின்னதாக பொருள் ஐட்டம் பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள். வேறு எதுவுமே இல்லை. நம்ம வீட்டில் எப்போவுமே வந்து 1 லிட்டர் வாட்டர் கன் இருக்கும் இல்லையா. ஸோ அதில் அந்த கேர்வாக வர்ற போர்ஷனில் மட்டும் கரெக்டாக நான் கட் பண்ணிவிட்டேம். கட் பண்ணிவிட்டு மேலே இன்சுலேஷன் டேப்பு இல்லைனா வேறு செலக்டப் எது இருந்தாலும் சுற்றிடுங்க. இல்லைனா பிளாஸ்டிக் ஷார்ப்பாக இருக்கும், அதை நம்ம கையை பதம் பார்த்துரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, இதுக்கு கீழே வந்து கொஞ்சோண்டு தெர்மாக்கோல் இல்லைனா பபிள் ரேப் இருந்துன்னா மடித்து உள்ளே போட்டுருங்க. கூடவே கொஞ்சம் பஞ்சு எது இருந்தாலும் போட்டுருங்க. ஏன்னா மழை காலத்தில் கூட யூஸ் பண்ணோம்னா யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அழகாக மடித்து இதை வந்து உள்ளே போட்டுடலாம் இந்த மாதிரி. சரிங்களா, இந்த மாதிரி உள்ளே போட்டிங்கன்னா கரெக்டாக உள்ளே போய் சேர்ந்துடும். ஈரம் எது இருந்தாலும் வடிஞ்சு இதுக்குள்ளேயே வந்துடும். இதை பஞ்சு எதுவும் போட்டுட்டிங்கன்னா இது சாஃப்டாக எஃபெக்டும் இருக்கும், அது இல்லாமல் ஈரத்தையும் உறிஞ்சிடும். இதை அசால்ட்டாக எடுத்து உங்கள் பேக்கோட கீழே வாட்டுக்குன்னு வைக்கிற பக்கத்துலையும் வச்சுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம்.